தாங்க ஃபஸ்ட்டு சாவிகிட்ட கை போகக்கூடாது. கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், நியூட்ரு பண்ணணும். சரிங்களா? சாவிகிட்ட கை போகக்கூடாது. சரிங்களா? இப்போ சாவி ஆன் பண்ணுங்க. எப்பவும் மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு வந்து வண்டியில் ஏறினாலுமே ஃபஸ்ட்டு கிளச்சு, செகண்ட் பிரேக்கு, மூணாவது நியூட்ரு, நாலாவது சாவி. போகலாங்க. ரைட்டில் போங்க. போகலாங்க. பின்னால் வண்டி வருதான்னு பார்த்து கவனமாக திருப்பணும். லெஃப்ட் சைடு கால் போகக்கூடாது. கிளச்சுக்கிட்டையும் பிரேக்கிட்டையும் தான் இருக்கணும். கிளச்சை கால்வாசி வச்சுக்கோங்க. பிரேக்கை மட்டும் வண்டியில் அதை விட்டு விட்டு போயிட்டே இருங்க. நேராக போகலாம். இந்த ரோட்டில் போகலாங்க. லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக யூஸ் பண்ணி லைட்டாக செகண்ட் வியூ. லைட்டாக எக்ஸலேட் செகண்டில் தான் இருக்கும். கிளச்சிலேருந்து காலை எடுத்துகிட்டு இப்போ போடுங்க. அப்படி சிக்னல் போட்டாங்க. எக்ஸலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். என்ன பண்ண கேட்டிங்கன்னா கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். அப்படியே பிடிச்சிக்கங்க. சிக்னல் விட்ட செகண்டில் பிரேக்கில் மட்டும் கால் எடுங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. சிக்னல் அவங்க போட்ட செகண்டில் இவங்களை பாருங்கள். இவங்க நவரும்போது பிரேக்கில் மட்டும் கால் எடுங்க. கால் எடுத்தீங்கன்னா போகும். எடுத்துருங்க. என்ன இது வண்டி போகுதா? இப்போ ஃபுல்லாக கிளச்சை விட்டு லைட்டாக எக்ஸலேட்ரு. இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர். பின்னாலே போகலாம். வேன் பின்னாலே போகலாம். தேர்ட் கியர். யார் சார் துபாய் காட்டுக்கிறா? இன்னும் எக்ஸலேட். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஸ்பீட் பிரேக். லைட்டாக பிரேக்கிங். ரிலாக்ஸ். நியூட்ரல் செகண்ட் கியர். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் வண்டி போவோம். கால் எடுத்தால் போவோம். எக்ஸலேட். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு. இன்னும் கொஞ்சம் மறுபடியும் குழி. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட் யூஸ் பண்ணால் போவோம். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணும். 20 தாண்டட்டும். தாண்டிடுச்சா? இப்போ போடுங்க தேர்ட் கியர். வண்டி ஸ்பீட் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட். இன்னும் கொஞ்சம் மூணாவது கியர். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட். காலை எடுத்துருங்க. டக்குன்னு எடுத்துருங்க. செகண்ட் கியருக்கு மட்டும் தான் மெதுவாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு செகண்டுக்கு மட்டும். சரிங்களா? தேர்டு போட்டாலே வண்டி கால் டக்குன்னு காலை எடுத்துரும். ஹாரன் பத்தலை. திருப்ப முடியாது. எக்ஸைட் யூஸ் பண்ணாத. லைட்டாக பிரேக்கு. இன்னும் கொஞ்சம் பிரேக். திரும்பிடுச்சா? இப்போ பிரேக்கை விட்டுட்டு எக்ஸலேட். அந்த வளைவு அப்படிப்பட்ட வளைவு. அந்த வளைவில் எக்ஸைட் யூஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா வண்டி அப்படி லெஃப்ட்டில் போயிட்டே இருக்கும். போகலாம். பிரேக் யூஸ் பண்ணி எவ்வளோ எக்ஸைட் யூஸ் பண்ண அப்படி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அப்படி ஃபஸ்ட்டு கியர். அப்படி காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸலேட். லைட்டாக ஸ்டடி பண்ணிக்கோ.
டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி செகண்ட் கீர் போட்டு ஓடிக்கலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி செகண்ட் கீர் போட்டு ஓடிடும். இந்த ரோட்லேயே போகலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி அப்படியே அங்கே மாறிக்கலாம். போகலாம் தேர்ட் கீர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ண அப்படியே அங்கே போய்க்கலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த ரோட்டை பிடிச்சி இப்படி மெயில்டாக தான் வரணும் ஒழிய டக்குன்னு இந்த ரோடுக்குள்ளே வரணும்னு சொல்லக்கூடாது. பழம் தேடிக்கு கிளச்சிருந்து கால் எடுக்கணும்னு தெரிஞ்சால் தான் எக்ஸேட்டரை யூஸ் பண்ணணும். குரு இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க, யூட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். மெயிலில் போய் நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம். கல் உங்கள் முதுகுக்கு பின்னால் போகணும். நிறுத்தி மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு திருப்பி அந்தமாக பார்க்காதீங்க. நீங்கள் ஃபுல்லாக திருப்புங்க. அவ்வளோ மூவ் பண்ணிக்கங்க. ஆப்போசிட் வண்டி வரல போகலாம். ஃபுல்லாக திருப்பி எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. தம்பி ஃபஸ்ட்டு வண்டி திருப்புங்க. ஸ்டடி பண்ணுங்க. இல்லை நிறுத்தி வந்துடும். ஸ்டடி ஆகிடுச்சா? இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸைட் யூஸ் பண்ண டக்குன்னு யூஸ் பண்ண டைம் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் கியர் டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். அந்த ரோட்டில் ஓடிடலாம். கொஞ்சம் மூணாவது கியர் போகலாம். போடலாமா வேண்டாமா யோசிக்கலாமா அதெல்லாம் கிடையாது. டக்குன்னு போடணும். சரியா? லைட்டாக பிரேக் மட்டும். அவ்வளோதான். பிரேக் விட்டு மறுபடியும் எக்ஸைட். ஃபுல்லாக கிளச். செகண்ட் பிரேக் விட்டுட்டு அவ்வளோ எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். தேர்ட் கீர் போட்டுக்கலாம். தாங்க செகண்ட்லேயே உருன்னு போகக்கூடாது. டவுன் பஸ்காரங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. ஃபங்க்ஷனுக்கு வராங்களா இப்போ? அதுக்கு ஈக்குவலாக நம்ம ட்ராவலிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு முன்னால் ஒரு வண்டி போகுதுன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். தேர்ட் கியர். ஏன்னா நமக்கு பின்னால் நமக்கு ஈக்குவலாக ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருப்பாங்க.
அவசரப்படாதானே அப்படிங்குது. ஏன்னா இப்படிதானே கொஞ்சமாக வாயை வச்சு காருக்குள்ள அமைதியாக வரையும். நச நசன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். போகலாம், எக்ஸைட் பண்ண போகலாம். அப்படியே கூட நேராக போகலாம். செகண்ட் கீர் போட்டுருங்க. போகலாம். இல்லை போகலாம் 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 போகலாம். அப்படியே அந்த ரோட்டை பிடிச்சிடணும் குரு. கேப் போகக்கூடாது, அந்த ரோட்டை பிடிச்சிடணும். சாப்பாடு கூட ஓடிடலாம் 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 ஓடிடலாம். அதான் நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிவிட்டேண்ணா. நேற்று அனுப்பிட்டேண்ணா. ரெண்டு லைனில் இருங்க. சரண்ட்ரு 3000 ரூபா, டேக்ஸு எண்டாச்சு 1000 ரூபா, ஈச்சலான் ஒரு 1050, டோட்டல் 5050 ரூபா. நீங்கள் புக்கை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் வேலை முடிச்சிடுவோம். வண்டி விற்று கண்டிப்பாக அவங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு அவங்க நாங்கள் வர சொல்லிடுவாங்க. அவங்க அங்கே கையெழுத்து போட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சுது. சரண்டர் காப்பியும் புக்கும் நம்மளுக்கு கொடுத்து வந்துடும். இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இல்லை, நாளைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமை தான் சரண்டர் பண்ண முடியும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை புக்கே இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு மதியம் தான் அங்கே போகும். அங்கே போச்சுன்னா அங்கே வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. திங்கக்கிழமை காலையில் ஒரு சரண்டர் கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும். 5100 ரூபா. ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. வரும்போது கூட கொடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணு எக்ஸைட் யூஸ் பண்ணு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணு. நாளைக்கு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணு. காலை எடுத்துறேன். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. அவ்வளோதான். ஓகே, மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு போய்க்கலாம். ஓகேவா, போகலாம். எனக்கு என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. சொன்னாங்களே போகலாங்க. நம்ம ஆம்புலன்ஸ் அங்கே பார்த்துட்டே இருக்கக்கூடாது, இங்கேயும் கவனமாக பார்க்கணும்.
வண்டிக்கு ஆப்போசிட்லேயும் நிறுத்திடு. அந்த ரோட்டு ஓடிடணும். அந்த கார் எப்படி போகிறாரு வாரு, டக்குன்னு பிடிச்சிடணும். மறுபடியும் அவர் நம்ம ஓவர்டேக் பண்ணாலும் மறுபடியும் அதுக்குள்ளே போயிடணும். கியர் டவுன் பண்ணியிருக்கணும். போகலாம். நெக்ஸ்ட் சைட் யூஸ் பண்ண ஓடிடலாம். எத்தனை கியர் போட்டீங்க? நான் எத்தனை போட்டிருக்கேன்? போகலாம். மீட்டரை கவனிக்கணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. ஷேராட்டா போட்டு விட்டுருங்க. அப்படியே லெஃப்ட் வந்துடலாம். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சின்னா அது வாட்டுக்கு கொண்டு கூட்டு போகும். இண்டிகேட்டர் போட்டுக்கோம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோம். காரை தாண்டி எப்படி நிறுத்திக்கலாம். காரை போட்டுருக்காங்க. காரை போட்டுருக்காங்க. காரை போட்டு ஓகே. நன்றி ஸ்வேதா.